അവർക്കെല്ലാം അതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട കാര്യങ്ങൾ ചെയ്യേണ്ടി വരും. Sir, already going on, sir. ഈ ഡോക്യുമെന്റ്സ് നമ്മൾ പരിവാഹൻ വെബ്സൈറ്റിൽ നോക്കുമ്പോൾ പരിവാഹൻ വെബ്സൈറ്റിൽ പോലും കൃത്രിമത്വം കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് എന്നുള്ളതാണ് നമ്മൾ ശ്രദ്ധിക്കേണ്ടത്. 2014 മാനുഫാക്ചർ ചെയ്തിട്ടുള്ള ഒരു വണ്ടി 2005 തന്നെ. சரி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா அது ஹிப்பா பாதி, லோகேஷ் கனகராஜ். ஒரு கஸ்டம்ஸ் கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் முன்னாடி இருக்கிற எல்லா கேமராவும் ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. சில சேனல்ஸ் வந்து லைவாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு கால் வருது. அந்த காலுக்கு முன்னாடி நிறைய கால் வந்தது. அந்த கால் எதையுமே அட்டென்ட் பண்ணாத அந்த கமிஷனர் அந்த கால் கிட்டத்தட்ட ப்ரெஸ் மீட் தொடங்கி ஒரு 20 நிமிஷம் கிட்ட தான் அந்த கால் வருது. அந்த காலை பார்த்ததும் பதறி போய் அந்த காலை அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணதும் எதிரில் பேசுற நபர் கேட்ட கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, சார் ஆல்ரெடி கோயிங் ஆன் சார் அப்படின்னு சொல்லி பதட்டமா சொல்றாரு. അവർക്കെല്ലാം അതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട കാര്യങ്ങൾ ചെയ്യേണ്ടി വരും. சார் ஆல்ரெடி கோயிங் ஆன் சார். அதுக்கப்புறம் அந்த கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 minutes வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ப்ரெஸ் மீட்டை நான் கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. പ്രസ് ബ്രീഫ് ഞാൻ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകുന്നില്ല. ஆனா தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டதுனால ஃபைனலா என்ன சொல்றாரு, ப்ரெஸ் ரிலீஸ் தருவாங்க, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உன்ன பக்கத்துல இருந்தா இவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இமீடியட்டா என்ன நினைச்சாருன்னு தெரியல, கொடுக்க இருந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸை வாங்கி நோட் பண்ணி ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்க மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ சொன்ன எல்லாமே ரியலாக நடந்தது. அதுவும் 2 நாளுக்கு முன்னாடி கேரளாவில் நடந்த சம்பவம். ஒரு சினிமாவில் பார்க்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு சீன் மாதிரியே இருந்துச்சு. தனி ஒருவன் படத்தில் கூட தம்பிராமையா ப்ரெஸ் மீட் பண்ண போவார். அப்போது அரவிந்த் சாமி ஒரு லெட்ரு கொடுத்து போயிடுவார். திடீர்னு ஃபோன் பண்ணி நெஞ்சு வலிக்குதுன்னு நடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இமிடியேட்டாக ஸ்பாட்லைன் நடிப்பார். அந்த மாதிரியான ஒரு சீன் தான் அது. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறிப்பிட்ட இடம் வரைக்கும் கரெக்ட் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறார். ஆனால் இவர்கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸே பிரிண்டே போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கால் வந்ததுக்கு அப்புறம் இதை கரெக்ட் பண்ண சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்த அந்த பவர்ஃபுல் கால் யார் பண்ண? சார் இது யாரா வேணாலும் இருக்கலாம்ப்பா. ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருக்கலாம், அவரோட ஹையர் அஃபிஷியலாக இருக்கலாம், அவரு இவருக்கு ஆர்டர் போட்டுக்கலாம், இவரை டைரக்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கஸ்டம்ஸ் கமிஷனர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதை பற்றி நம்ம பேசணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். 2 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடிகர் பிருத்விராஜ், நடிகர் துல்கர் சல்மானோட காரை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க, வீட்டில் சோதனை பண்ணுறாங்கன்னு செய்தி பார்த்துருப்பீங்க. ஆனால் 3ஆவதா ஒரு நடிகரோட வீட்லேயும் சோதனை நடந்துச்சு. அங்கே 6 கார் பறிமுதல் பண்ணாங்க. அதை பற்றின செய்தி வெளில வந்துச்சா? சரி, அதை கூட விட்டுருங்க. அந்த நடிகருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கேங்குக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவாகவே இந்த கமிஷனரே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஏதாவது பேசணுமா? அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. 2014 ஒரு வண்டியை மேக் பண்றாங்க. அந்த வண்டியை உருவாக்குனதே 2014 தான். ஆனா 2005 அந்த வண்டியை ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் யூசர் வந்து அந்த வண்டியை 2005 யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி அபிஷியல் வெப்சைட்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஸோ கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ப்ரெஸ் மீட் பத்தின விஷயங்கள், இந்த செய்தி எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது புரியும். முதல்ல இப்போ இந்த செய்தி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பூட்டான்லேருந்து காரை வந்து இல்லீகலாக இந்தியாவுக்கு கொண்டு வராங்க, இந்தியாவுக்கு இமாச்சல் பிரதேசத்துலேருந்து கேரளாவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். பூட்டான்லேருந்து இந்தியாவுக்கு எப்படி இல்லீகலாக காரை கொண்டு வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3 விதமாக கொண்டு வராங்க. ஒன்று பார்ட்ஸாக கொண்டு வர்றது, அப்படியும் கொண்டு வராங்க. இன்னொன்று எப்படி அப்படின்னா
கண்டெய்னர் லாரி இருக்கு இல்லையா, அதுல வச்சும் கடத்தல் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணாவதா டூரிஸ்ட் மாதிரி அந்த வெஹிக்கிள ஒரு டூரிஸ்ட் மாதிரியே ஒருத்தர் ஓட்டிட்டு வருவார். வந்ததுக்கு அப்புறம் இங்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட டீலிங்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே வண்டியை விட்டுட்டு அவரு ரிட்டர்ன் ஆயிடுவார். ஸோ இந்த வண்டி இங்க யாரு டீலிங் பேசினாங்களோ அவங்களுக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸை இவர் தான் பார்த்துப்பாரு. ஸோ இந்த 3 விதத்துல வந்து பூட்டான்ல இருந்து காரை வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டம்ஸ் கமிஷனர் வந்து டிஜுவே சொல்லியிருக்காரு. സെക്കൻഡ് ഹാൻഡ് കാഴ്സ് ഒരു കാരണവശാലും ഇന്ത്യയിലേക്ക് ഇമ്പോർട്ട് ചെയ്യാനായിട്ട് അനുവാദമില്ല, TR-ലൂടെ അല്ലാതെ. TR എന്ന് പറഞ്ഞാൽ ട്രാൻസ്ഫർ ഓഫ് റെസിഡൻസ്. சரி, ஏன் இது இல்லீகல், இப்படி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, இந்திய சட்டப்படி செகண்ட் ஹேண்ட் காரை இந்தியாவுக்கு இம்போர்ட்டே பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு விதத்துல இல்லாம, அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை தவிர எந்த விதத்திலையும் இந்த மாதிரி காரை வந்து செகண்ட் ஹேண்ட் காரை இங்க வந்து இம்போர்ட் பண்றதுக்கு அனுமதியே கிடையாதான். இந்த ஆப்ஷன்லயுமே, இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆப்ஷன்லயுமே சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது அந்த வண்டியே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல அவரு வந்து அங்க யூஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வண்டிக்கு, இங்க கொண்டு வர வண்டிக்கு கிட்டத்தட்ட 160% வந்து டாக்ஸ் கிட்ட பே பண்ணணும்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு தனி ரூல்ஸ்ன்னு வைங்க. വെളിയിൽ ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരാൾ 3 വർഷമെങ്കിലും ഉപയോഗിച്ചിട്ടിരിക്കണം. അത് കഴിഞ്ഞ് ട്രാൻസ്ഫർ ചെയ്ത് ഇവിടെ വരുമ്പോൾ അയാൾക്ക് 160% ഡ്യൂട്ടി അടച്ച് കൊണ്ടുവരാവുന്ന ഒരു ഫെസിലിറ്റിയാണ്. இந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு தான் நீங்க வந்து அந்த காரங்க கொண்டு வர முடியும். ஸோ இது இல்லாம நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அது இல்லீகல் தான். பட் இதுலயுமே நிறைய இல்லீகலான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மொத்தமா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரியை வந்து கட்டாம ஏமாத்துறதுக்கான விஷயங்களை பண்றதுக்காக தான் அந்த இல்லீகலா இங்க கொண்டு வர்றது. ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சுரேஷ் கோபி, இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அவர்களுமே கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ்ல சிக்கினார். பாண்டிச்சேரியில எனக்கு சொந்த வீடு இருக்கு, பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன்ல அவர் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கினாரு, அவருக்கு சொந்த வீடு இருக்குன்னு போய் சொல்லி அந்த மாதிரி ஒரு கேஸுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இதுவுமே எல்லாருமே. ஸோ ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இல்லீகலா நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், காரை இல்லீகலா இந்தியாவுக்கு கொண்டு வராங்க அப்படின்றதே நம்ம அரசு விதிக்கக்கூடிய வரியை கட்டாம சமாளிக்கிறதுக்கு தான், வரியை கட்டாம ஏமாத்தி கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி இல்லீகலான வேலைகள்ல ஈடுபடுறாங்க. டாக்குமெண்ட்டை மாத்துறது, ஃபேக்கா ரெஜிஸ்டர் பண்றது எல்லாமே அதுக்காக தான். ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்திய அரசு இதை கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து டிஜு ஸ்டேட்மெண்ட் படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இந்தியன் கரன்சி மட்டும் இல்லாம ஃபாரின் கரன்சியும் பூட்டானுக்கு அனுப்பப்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, வண்டி இங்க வந்துருச்சு, அதுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அதுக்குமே கஸ்டம்ஸ் கமிஷனர் டிஜு பதில் சொல்றாரு. எப்படி அப்படின்னா ஃபோர்ஜரியான டாக்குமெண்ட்டை வச்சு ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஃபோர்ஜரியான டாக்குமெண்ட்னா நார்மல் டாக்குமெண்ட் இல்லைங்க. இந்தியன் எம்பசி, அமெரிக்கன் எம்பசி, இந்தியன் ஆர்மி, இந்த மாதிரி அவங்களோட அஃபீஷியல் நேம் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட சீலையுமே ஃபோர்ஜரியா யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் கிரியேட் பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு இங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா இந்த கஸ்டம்ஸ் கமிஷனர் டிஜு சொன்னதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸோட ஆத்தென்டிகேஷனான பரிவாகன் சைட் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவோட மொத்த டிரான்ஸ்போர்ட் டேட்டா இருக்கக்கூடிய பரிவாகன் சைட்டையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் சுமத்தியிருக்கார். இது ஏதோ நான் திரித்து சொல்லல, எங்கேருந்தோ படிச்சுட்டு வந்து யாரோ எழுதுனதை படிச்சுட்டு வந்து சொல்லல. அஃபீஷியலா பதவியில இருக்கக்கூடிய ஒரு கஸ்டம்ஸ் கமிஷனர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. நீங்களே கேளுங்க. അപ്പൊ ഈ ഡോക്യുമെന്റ്സ് നമ്മള് പരിവാഹൻ വെബ്സൈറ്റിൽ നോക്കുമ്പോൾ പരിവാഹൻ വെബ്സൈറ്റിൽ പോലും കൃത്രിമത്വം കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് എന്നുള്ളതാണ് നമ്മൾ ശ്രദ്ധിക്കേണ്ടത്. 2014 മാനുഫാക്ചർ ചെയ്തിട്ടുള്ള ഒരു വണ്ടി 2005 തന്നെ പരിവാഹൻ വെബ്സൈറ്റിൽ ഒന്നാമത്തെ യൂസറായി രജിസ്റ്റർ ചെയ്തിട്ടുണ്ടെന്ന് പറയുമ്പോൾ പരിവാഹൻ വെബ്സൈറ്റ് തന്നെ അവര് ഹാക്ക് ചെയ്താണെങ്കിലും അവരുടെ മോൾസ് ഉപയോഗിച്ചാണെങ്കിലും കംപ്ലീറ്റ് ആയിട്ട് അത് അവര് മാനിപ്പുലേറ്റ് ചെയ്തു എന്ന് തന്നെ പറയേണ്ടി വരും. അപ്പൊ പരിവാഹൻ വെബ്സൈറ്റ് മാനിപ്പുലേറ്റ് ചെയ്തു എന്നുള്ളത് ഒന്ന്, നമ്മുടെ ഇന്ത്യൻ ആർമി, ഇന്ത്യൻ എംബസികള്, മിനിസ്ട്രി ഓഫ് ഫോറിൻ അഫയേഴ്സ്, അമേരിക്കൻ എംബസി തുടങ്ങിയ സ്ഥാപനങ്ങളുടെ സീല്, സൈന്, ഇൻസിഗ്നിയ ഉപയോഗിച്ച് ഫോർജറി നടത്തിയിട്ടുള്ളത് ഒന്നാണ്. രണ്ടാമത്തത്, சரி, இவரு சொன்னதை பத்தி நம்ம ஏன்பா பேசணும்? எங்கேயோ இருக்கிற ஒரு கமிஷனர் பேசுறாரு,
அப்படின்னு கேட்கும்போது தான் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த அந்த வாகன ரைடு இருக்கு இல்லையா, அதை பத்தி அந்த செய்தி பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ஆபரேஷன் நும்கூர். நும்கூர் அப்படின்றது பூட்டான் மொழியில வெஹிக்கிள், வண்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க ஆட்டோமொபைல் அப்படின்றதையும் அந்த நேம்ல தான் நும்கூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த நடவடிக்கையே ஆபரேஷன் நும்கூர் அப்படின்ற பேர் வச்சு அந்த ஆபரேஷன் கீழே இந்த மாதிரி ரைடு நடவடிக்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆபரேஷன் நும்கூரோட முதல் நடவடிக்கையாக தான் கடந்த செவ்வாய்க்கிழமை காலையில 8 மணிக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய 35-36 இடங்களுக்கு ரைடு போறாங்க. ஒரு டீம் பிருத்விராஜ் வீட்டுக்கும் போது, ஒரு டீம் துல்கர் சல்மான் வீட்டுக்கும் போகுது. அது இல்லாம நிறைய இடத்துக்கும் போறாங்க. ப்ராப்ளம்னும் போது அது தனியா சொல்லப்படும் இல்லையா, அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அப்படி ரைடு போன இடத்துல தான் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில 36 காருக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை வந்து சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. 10 நாளுக்குள்ள அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பிரபலமானவங்கன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 3 பேர். அதுல 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்னு துல்கர் சல்மான், இன்னொன்னு பிருத்விராஜ். பிருத்விராஜோட வீட்டில் சோதனை பண்ணதுல அங்கே வண்டி எதுவும் இல்லை. ஸோ அந்த வாகனம் எதுவுமே பறிமுதல் செய்யப்படலை. பட் குறிப்பிட்ட சில வாகனங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துல்கர் சல்மான் வீட்டில் சோதனை போடும்போது 2 வாகனங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு லேண்ட்ஸ் ரோவர் காரும். அந்த நடவடிக்கைக்கு அகெயின்ஸ்டா துல்கருமே ஹைகோர்ட்டை நாடி இருக்காரு, மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனு குறித்த விசாரணை ஹியரிங் வந்து 30ஆம் தேதி நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரு துல்கர் சல்மான் தாக்கல் செஞ்ச அந்த மனுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆர்பி ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற அந்த கம்பெனிக்கு கீழே கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வெஹிக்கிளை வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கிளோட ஒரிஜினல் இம்போர்ட்டர் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ் பர் த டாக்குமெண்ட்ஸ் வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் தி ரெட் கிராஸ் அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வாங்கினதுக்கான இன்வாய்ஸு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை நாங்கள் காமிச்சுமே வந்து அவங்க வந்து வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஏற்றுக்கவே முடியாது. டோட்டலாக இந்த நடவடிக்கையை டிஸ்மிஸ் பண்ணணும். எனக்கு எதிரான, என்னோட காருக்கு எதிரான இந்த நடவடிக்கையை டோட்டலாக வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. கோர்ட்டுமே இதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. கஸ்டம்ஸோட நடவடிக்கை வந்து சரியா படலை அப்படின்ற மாதிரி சொல்லி 30ஆம் தேதி ஹியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது ஒரு புறம் வச்சுக்கோங்க. துல்கர் சல்மான், பிருத்விராஜ். 3ஆவதா அந்த நடிகர் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அமித் சக்கலக்கல் அப்படின்னு ஒரு நடிகர். அந்த நடிகர்கிட்டேருந்து கிட்டத்தட்ட 6 கார் வந்து அந்த நடிகர்கிட்ட 6 கார் இருந்திருக்கு. அந்த 6 கார்ல ஒரே ஒரு கார் மட்டும் தான் அவரோடது. இவரோட இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிராவல் பண்ற மாதிரி, நிறைய காரை வந்து ஆல்டர் பண்ற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்காரு. ஸோ இவரோட கார் வந்து ஆல்டர் பண்ற வீடியோன்னு நிறைய போட்டிருக்காரு இல்லையா. இதை பார்த்து இந்த வண்டியை எப்படி தயார் பண்ணீங்க, என்னோட வண்டியை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களோட வண்டி தான் இது. அப்படி சில பேரோட வண்டியை நான் வாங்கி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் 5 வண்டி இருக்கு, என்னோடது ஒரு வண்டி தான். ஸோ இதையுமே நான் வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் அந்த வண்டிகளுக்கான டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல ரொம்ப முக்கியமா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயரே, அதாவது கடந்த நவம்பர் மாசமே கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு கேங்கை கைது பண்ணியிருக்காங்க. அந்த கேங்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இவர்கிட்டையும், அதாவது நடிகர் அமித் சக்கலக்கல்ட்டையும் 10 மாசத்துக்கு முன்னாடியே வந்து இவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அதை அமித் சக்கலக்கலுமே சொல்லியிருக்காரு. கூப்பிட்டு சாதாரணமா கேட்கலங்க, இந்த மாடல் வண்டியோட கீர் பாக்ஸை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த கேங்கிட்ட இந்த டேட்ல இந்த டைம்ல நீங்க வாங்கியிருக்கீங்க, அது உண்மைதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருமே ஆமா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தெளிவா ஓப்பனாவே ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்காரு, ஆமா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்மலா ஒரு வெஹிக்கிளோட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் தான். இப்போ வந்து ஊர்ல இருக்கக்கூடிய சில பேர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய யார்ட்டையாவது இந்த பார்ட்ஸ் மட்டும் நீ வரும்போது வாங்கிட்டு வர முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து சில பேர் கூட வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இவர்கிட்ட இருந்த ஒரு காரோட பார்ட்ஸை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அவங்க வந்து ரெகுலராக அந்த மாதிரி விற்கிற குரூப்பு, ஸோ அவங்கள்ட்ட நான் வாங்கியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த குரூப்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து நான் அவங்களே தெரியும். ஸோ அவங்கள்ட்ட நான் அந்த பார்ட்ஸை வாங்கினேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு நார்மலான விஷயம் தான் வைங்க. ஆனா அந்த கேங் வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்றது லீகலா அப்படின்றது இங்க ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கேங்கை அரெஸ்ட் பண்ணி அந்த கேங்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த கேங்கை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து நடவடிக்கைகள். இதுல நிறைய பேர் வந்து மோகன்லால் அங்க அவார்டு வாங்குறாரு, இங்க மம்முட்டி வீட்டுல ரைடு, ஸோ இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து இம்மிடியேட்டா நடக்கல.
கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நடக்கிறது தான். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் வந்து உண்மையானது நமக்கு அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் இப்போ இது எங்க வந்திருக்கு அப்படின்னா பூட்டான், ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா அப்படின்னு அது வரைக்கும் இருந்த அந்த ரூட் வந்து இப்போ கேரளால இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த கேங் கூட ஒரு பிரபலமான ஒரு நடிகரும் லிங்க்ல இருக்காரு அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாயிருக்கு. சரி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா அது ஹிப்பா பாதி, லோகேஷ் கனகராஜ், அந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஸோ யார் மேலேயும் நம்ம அபாண்டமா சந்தேகமோ இல்லை வந்து குற்றமோ சுமத்திட முடியாது. ஸோ விசாரணையின் அடிப்படையில் அது தெரிய வரும்னு வைங்களேன். ஸோ இந்த அமித் சக்கலக்கல்கிட்ட கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி கஸ்டம்ஸ் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்பவும் சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. இப்போ அகைன் இவர்கிட்ட இந்த மாதிரி வாகனங்கள் நிறைய இருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதை தொடர்ந்து அகைன் இவர்கிட்ட வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. 10 நாளுக்குள்ள இப்போ இவர்கிட்ட இருக்கிற வண்டிக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர் கேங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து அமித் சக்கலக்கல் மட்டும் இல்லை, கஸ்டம்ஸ் கமிஷனர் ടിജുവുമേ പ്രസ് മീറ്റിൽ சொல்லியிருக்கார். ഇമ്പോർട്ടന്റ് എന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്ന നമ്മുടെ ഇന്ത്യൻ ആർമിയുടെ, നമ്മുടെ എംബസികളുടെ, അമേരിക്കൻ എംബസിയുടെ പേരും സീലും അവരുടെ ഇൻസിഗ്നിയയും ഫോർജ് ചെയ്ത് ആ ഡോക്യുമെന്റ്സ് ഉണ്ടാക്കി ആണ് ഈ വണ്ടികളെല്ലാം പലതരത്തിലും രജിസ്റ്റർ ചെയ്തിട്ടുള്ളത്. பட் இப்படி வரக்கூடிய விஷயங்கள் அந்த பார்டர்ல இந்த மாதிரி தங்கம் வந்து கடத்துறாங்க, மயக்க மருந்து கடத்துறாங்க அப்படின்ற கேசஸ்மே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கடத்துறாங்க அப்படின்னா என்னத்தை வேணாலும் கடத்த முடியும் அவங்களால ஈஸியா. ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமா மொத்த நேஷனல் செக்யூரிட்டிக்குமே வந்து இது வந்து மிரட்டலான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் வந்து சந்தேகத்தை டிஜு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் தான் இப்போ பயங்கர பேசு பொருளாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரியான மொத்த ஸ்டோரியும் அந்த ப்ரெஸ் மீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷனையே ஒரு திரைப்படமா எடுத்துக்கலாம். திரைப்படத்தை தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அதை ஹைலைட்டா சொல்றேன் அப்படின்னா, என் வண்டியும் சரி உங்க வண்டியும் சரி எல்லா வண்டியோட டேட்டாவுமே அதுல தான் இருக்கு. ரோட் டிரான்ஸ்போர்ட்னு எடுத்தீங்கன்னா அந்த டிராவலிங் குறித்த எல்லா டேட்டாவும் அந்த பரிவாகன் சைட்ல தான் இருக்கு. அந்த பரிவாகன் சைட்டை வந்து மேனிப்புலேட் பண்றாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2014 தான் ஒரு வண்டியை மேக் பண்றாங்க. ஆனா 2005 அந்த வண்டி யூசேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சைட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நான் சொல்லல, கஸ்டம்ஸோட கமிஷனர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது இந்த செய்தி எப்படி சாதாரணமான ஒரு செய்தியா நம்ம கடந்து போக முடியும்? இது ரொம்ப முக்கியமான செய்தி. நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு, பொதுமக்களோட செக்யூரிட்டியோட த்ரெட்டுமே இதுல இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட டேட்டா எங்க போகுது, யார்கிட்ட போகுது, அதெல்லாம் சேஃபா இருக்கு. அந்த பரிவாகன் சைட்டோட ஒரு ஆத்தென்டிகேஷன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. ஸோ இப்போ பூட்டான்ல ரிஜிஸ்டர் ஆன வெஹிக்கிளை செகண்ட் ஹேண்ட் வாகனங்களாக்கி இங்க கொண்டு வந்து ரீரிஜிஸ்டர் பண்ணி விற்கிறது. இதுல வந்து செகண்ட் ஹேண்ட் டீலர் வந்து இதுல இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றதாகவும் கமிஷனர் சொல்றாரு. பட் இது பூட்டான்ல இருந்து மட்டும் இல்ல, பல இடங்கள்ல இருந்து கொண்டு வராங்க. ஸோ இதுல தான் நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா, இது காமனா வரக்கூடிய சந்தேகம் தான் வைங்களேன். பூட்டான்ல இருந்து ரோடு மார்க்கமா இமாச்சல் பிரதேஷ்க்கு கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ரோடு மார்க்கத்துல எங்கேயுமே வந்து செக்கிங் இல்லையா, டாக்ஸ் கட்டாம எப்படி யார் கொண்டு வராங்க, சரி அதை விட்டுருவோம். செகண்ட் ஹேண்ட் வாகனமா இங்க கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க இல்லையா அந்த பரிவாகன் சைட்ல, அந்த பரிவாகன் சைட்டோட ஆத்தென்டிகேஷன் என்ன, அதோட கிரெடிபிலிட்டி என்ன? ஸோ இங்க ரிஜிஸ்டர் பண்றதுல இருந்து பரிவாகன் சைட்ல அப்டேட் ஆகிறது வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யாரோ ஒருத்தர் எல்லா துறையிலையும் இருந்து ஒரு மோசடி பண்றவங்களோ இல்ல ஒரு இல்லீகலான விஷயங்கள் நடக்கும்போது தானே இதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும் மொத்தமும். ஸோ அப்படி இருக்கும்போது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம், அதுவும் துல்கர் சல்மானோட மனுவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேல வந்து வாங்கிட்டேன்னு சொல்றாரு. ஸோ 5 வருஷமா அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த கார் அவர்கிட்ட தான் இருக்கு, அவர் ஒன்றும் ஒளிச்சு இன்னும் வைக்கல. அதுதான் அவர் கேட்டிருக்காரு. வாங்கி 5 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னா அந்த 5 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுச்சு, இந்த ரிஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுச்சு, யார் கண்காணிக்கல, எங்க தப்பு நடந்துச்சு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. ஸோ இது ரிலேட்டடா பேசும்போது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது ப்ரெஸ் மீட்டுக்கு இடையில. அந்த காலில் பேசினதுக்கு அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ்லயே கரெக்ஷன் பண்ண சொல்றாரு அந்த கஸ்டம்ஸ் கமிஷனர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சினிமா காட்சிகள் தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்படி சந்தேகங்களும் கேள்விகளும் அதிகமாக எழுது. ஸோ இது குறித்த உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன இந்த ரோட் டாக்ஸு அதுல ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு இது புது விஷயம். ஸோ இதை பேசணும்னு நினைச்சா பேசிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பா
இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிளான் போட்டே செஞ்சு இந்த காரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா எடுப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப துல்கர் சல்மானே வந்து ஏமாத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த லேக் எங்க நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் இப்போ பரிவாஹன் சைட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் நம்ம வந்து பேச வேண்டிய தேவையா இருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.